குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்டுகள் தோறும் இதை இடைவிடாம செய்து கொண்டே வரக்கூடிய காரணத்தினால இந்த பேரிடரை காரணமா வைத்து அந்த திருவிழாவை என்னடா திருவண்ணாமலையிலேயே இப்படி ஒரு சம்பவமாமே, இது ஒரு எச்சரிக்கை தான், ஆனா அண்ணாமலையார் கொடுத்த எச்சரிக்கையா அப்படின்னு கேட்டா திருக்கோயில் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி இது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுது. இந்த மாதிரியான நேரத்துல திருச்செந்தூரோ திருவண்ணாமலையோ இப்படி யாராவது சொல்லி அதிகமா போறப்ப ஒரு சங்க காலத்துல நிறைய மன்னர்கள் போர்கள்ல மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பாண்டிய மன்னர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, சோழ மன்னர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க, பல்லவ மன்னர்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்களுக்கு போகக்கூடிய வழக்கம்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு திருக்கோயில்களையே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்களாக கருதக்கூடிய மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் போறோமா, அது ஒரு சுற்றுலா தலம்னு நினைச்சு போறாங்க. திருக்கோயில் அப்படிங்கிற அமைப்பை தாண்டி அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுது. இந்த மாதிரியான நேரத்தில் திருச்செந்தூரோ திருவண்ணாமலையோ இப்படி யாராவது சொல்லி அதிகமாக போறப்ப ஒரு சுற்றுலாக்கு போறோம் அப்படிங்கிற மனநிலையோடவே மக்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடங்களும் அப்படியே மாற்றி அமைக்கப்படுது. இன்னைக்கு திருச்செந்தூரை சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து பெருகிருச்சு. மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் விட்டாலும், ஆனா இயற்கையை அழித்த அந்த ஆக்கிரமிப்புகள் அதிகமாக மனிதன் இயற்கையை சேதப்படுத்த இயற்கையுடைய சீற்றங்களுக்கும் ஆளாகக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த யானையுடைய சம்பவத்தை பாருங்க. யானை அது பாட்டுக்கு இயல்பா இருந்தது, திடீர்னு ஒரு குறுக்கீடு, யாரோ ஒருத்தர் தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல அதனுடைய குறுக்கீடு தான். அதுக்கப்புறம் பாருங்க அது மறுபடியும் இயல்பாயிருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த நேரத்துல தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சுற்றுலா தலங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் வந்து முதல்ல அகற்றப்படணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவில்கள் என்றும் சுற்றுலா தலங்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் மனிதனுக்கு அவசியமா வரணும். ஏன்னா திருக்கோயில்களுடைய புனித தன்மை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய நல்ல டிவைனான ஆறால தான் இருக்கு. அந்த ஆறாவை கெடுக்கக்கூடிய அமைப்புல இயற்கையை சேதப்படுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாத்தி அமைச்சிட்டு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு சுற்றுலா தலமாக மனநிலையை கொண்டாடக்கூடிய நேரத்துல தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திருக்கோயில்கள் அப்படிங்கிறது என்றும் சுற்றுலா தலங்கள் கிடையாது. சுற்றுலா தலங்களாக திருக்கோயிலை மாத்தாதீங்க. உங்களுடைய வணிக நோக்கத்திற்காக திருக்கோயில்கள் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையான எழில் அமைப்புகள் எதையும் மாத்தாதீங்க. அப்படி மாத்த தான் மனிதன் பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்கு. ஏன்னா இயற்கையை சேதப்படுத்திய மனிதன் என்னைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு இனத்தையும் இயற்கையையும் பேணுகிறதோ, ஒரு இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இனக்குழு அப்படிங்கிறது இயற்கையை பேணியாக வேண்டும். இயற்கையை பேணினால் மட்டும்தான் அந்த மனித குலம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடுத்த பரிணாமத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது அறிவியல் உண்மை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சுற்றுலா தலங்களாக திருக்கோயில்களை தயவு செஞ்சு மாத்தாதீங்க. திருக்கோயில்களை அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதை சுற்றி நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அதையெல்லாம் அகற்ற அரசும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். பொதுவா கோயில்கள்ல யானைகள் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்திருக்கு. ஏன் அந்த கேள்வி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்றக்குடியில நடந்த சுப்புலட்சுமி யானையினுடைய மரணம், தீக்காயங்கள் ஏற்பட்ட மரணம், அதுக்கப்புறம் இப்ப திருச்செந்தூர்ல வளர்த்த பாகனையே யானை கொல்லுங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே உண்மையாக்கி இருக்கக்கூடிய சம்பவம். இதெல்லாம் பாக்குறப்ப யானை கண்டிப்பா கோயில்கள்ல இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா ஏன் யானையை வச்சாங்க அப்படின்னு பாக்குறப்ப, போர்களில் மட்டும்தான் யானைகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். சங்க காலத்துல நிறைய மன்னர்கள் போர்களில் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பாண்டிய மன்னர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, சோழ மன்னர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க, பல்லவ மன்னர்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் கடைசியா பாத்தீங்கன்னா கம்போடியா நாட்டில் நடந்த ஒரு போர் வரைக்குமே யானைப்படைகள் இருந்தது அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது. அதை தாண்டி பல்லவருடைய காலகட்டத்துல என்ன நடந்திருக்குன்னா, இந்த போர்களால தாக்கப்படக்கூடிய யானைகள் இருக்கும் இல்லையா, அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொடுக்கணும், நீட்டா அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கோயிலில் கொடுத்தாங்க. அதனுடைய கம்பீரத்திற்கும் அதனுடைய அழகுக்கும் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணக்கூடிய வகையில கோயில்கள்ல அப்படிதான் யானைகள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பொருளை வைத்து தான் அழகு செய்யணுங்கிறது நம்ம தமிழருடைய மரபு. அப்படி பார்க்குறப்ப இறை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்து மதத்தினுடைய புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல யானையை வந்து கடவுள்களோட பொருத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி வந்த அதே நாள்ல தான் திசை வேளங்கள்னு சொல்லக்கூடிய 8 யானைகள் உருவாகி இருக்கு.
அதனாலதான் கஜலட்சுமி உருவம் உருவாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசுமாட்டினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொன்ன மாதிரியே யானையினுடைய முன்புறத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்பட்டது. ஒவ்வொரு கோயிலையும் யானைகள் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, போர் சூழலுக்கு பிறகாக யானைகளை பராமரிக்கிறதுக்காக தான் கோயில்கள்ல கொடுத்தாங்க. அது பிற்காலத்தில் போரெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய சூழல்ல யானைகள் கோயிலுக்குள்ளாக இப்படிதான் வந்தது. காட்டு யானைகள் கோயிலுக்குள்ளாக வந்த சம்பவங்கள் இப்படியாகத்தான் அரங்கேறியது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய புராணங்கள் படி பார்த்தோம்னா கஜசம்ஹார மூர்த்தியாக பார்க்கிறோம். அந்த கஜசம்ஹார மூர்த்தின்னு சிவபெருமானை வழிபடுறது, அதுக்கப்புறம் விநாயகருடைய வழிபாடு, காலாபத்தியம் இந்த மண்ணுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் யானைகளுடைய முக்கியத்துவம் ரொம்ப பல்கி பெருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லணும்னா யானைகளை வளர்த்தால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையிலும், யானைகள் செல்வத்தினுடைய குறியீடாக பார்க்கப்பட்டதனுடைய அடிப்படையிலும் கோயில்களில் வைத்து பராமரிக்கப்பட்டது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுடைய அந்த பராமரிப்பு அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் அரசு கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விலங்கு அப்படிங்கிறது அதனுடைய தன்மையில தான் இருக்கும். அதை நம்ம என்னைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா மாற்றி அமைக்க முடியாது. அதுக்கு ஏற்ற புத்துணர்ச்சி முகாம்களை அடிக்கடி நடத்தணும். இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்து இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, யானைகள் கோயிலுக்குள்ள அவசியமாங்கிற கேள்வி நம்ம கிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளை தயவு செஞ்சு இந்த திருவிழா நேரத்துல தேரோட்டத்திற்கு வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பயன்படுத்துறோம், அதுக்கப்புறம் நீர் எடுத்து வரக்கூடிய பணி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் யானைகளை. இந்த யானைகளை பயன்படுத்துவது தவறில்லை. ஆனா பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய யானைகளை அதற்குரிய புத்துணர்ச்சி முகாம்களுக்கு அடிக்கடி கொண்டு போறதும், அந்த யானைகளுடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் தகுந்தவாறு பார்த்து கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமையா இருக்கு. பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரப்போறப்பதான் இறைவனை யோசிக்க ஆரம்பிப்போம். நல்லது நடந்துட்டே இருக்குன்னு வைங்களேன், இறைவன் ஒரு பக்கமா இருப்பாரு, நாம ஒரு பக்கமா இருப்போம். என்னுடைய உழைப்பு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கஷ்டம்னு வந்தா மட்டும்தான் கடவுளை தேடி போவோம். இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல என்னடா இறைவா இப்படி சோதனை கொடுக்குற அப்படின்னு எல்லாருடைய குமுறலாக இது இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனையா அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தினால் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு விளைவு தான் இந்த பேரிடர்கள் எல்லாம். இயற்கையை நேசித்தாலே இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு மகரஜோதி இல்லை, திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு பரணி தீபம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மகரஜோதி அப்படிங்கிறது ஐயப்ப வழிபாட்டிற்கு உரியது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இங்க தீபம் ஏத்துவாங்களா அப்படின்னு கேட்டா நடைமுறையில அதை விடமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆண்டுகள் தோறும் இதை இடைவிடாம செய்து கொண்டே வரக்கூடிய காரணத்தினால இந்த பேரிடரை காரணமா வைத்து அந்த திருவிழாவை நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு சில நடைமுறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கலாம் நம்பலாம். மக்கள் இவ்வளவு பேர் தான் வரணும், இல்ல மக்களுக்கு அனுமதி இல்லாம கூட கோயில் நிர்வாகமே கூட அதை எடுத்து மட்டும் அவங்க மட்டும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மக்கள் இந்த நேரத்துல இவ்வளவு பேரும் அங்க கூடுறது அப்படிங்கிறது பேரிடர் காலகட்டத்துல நிறைய நோய்களும் தாக்கக்கூடும். அதனால அளவான அமைப்போட மக்கள் அங்க வருவாங்க நம்புறோம். அதற்கேற்ற வழிமுறைகளை அரசும் எடுத்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய மனம் தான் எல்லாத்துக்குமான அடிப்படை விஷயமே. இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும், என்னடா திருவண்ணாமலையிலேயே இப்படி ஒரு சம்பவமாமே, இன்னும் இறைவன் இருக்கக்கூடிய அருத்தலம்னு நினைக்கக்கூடிய அந்த தலத்துக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே போயிருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் அப்படிங்கிறது இயற்கைக்கும் மனிதனுக்குமான ஒரு சின்ன பனிப்போர் அப்படின்னு நினைச்சுக்கணும். இது ஒரு எச்சரிக்கை தான். ஆனா அண்ணாமலையார் கொடுத்த எச்சரிக்கையா அப்படின்னு கேட்டா அது, ஏன்னா அண்ணாமலையாரையும் நான் இயற்கையும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம்னு நினைக்கிறேன். இயற்கையிலேயே இறைவன் நிறைந்திருக்கிறான், இயற்கையில எல்லா அமைப்புகளையும் இறைவன் இருக்கிறான், எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். அந்த தன்மையை வச்சு பார்க்கிறப்ப இயற்கையை சேதப்படுத்தியதற்காக மனிதனுக்கு இயற்கை கொடுத்த விளைவாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையை சேதப்படுத்தாம இருக்கிறது தான் மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும்.